பந்தம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம பாரதம் 1947 வருஷம் ஆகஸ்ட் 15 சுதந்திர நாடாக அறிவிக்கப்பட்டது. அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்தியா ஒருங்கிணைந்த இந்தியாவாக இல்லை. இந்தியாவில் 550க்கு மேலே சிறு சிறு அரசாங்கங்கள் இருந்தன. அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தில் பெரும்பான்மையான மக்கள் ஹிந்துக்கள். ஆனால் அங்கு ஆட்சி புரிந்தவர் நைசாம், ஒரு முகலாயர். இப்படி இருக்கும் பொழுது அந்த நைசாம் ரசார்கர் அப்படின்னு ஒரு தீவிரவாத அமைப்பு ஒன்று ஹைதராபாத்தில் இருந்தது. அதோடு சேர்ந்துக்கிட்டு இந்த இந்துக்களுக்கு அதிக பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டே இருந்தார். 1947 சுதந்திரம் வந்த பிறகு இந்தியாவின் முதல் துணை பிரதமராக சர்தார் பட்டேல் அவர்கள் பொறுப்பேற்றார். அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற இந்த 550க்கும் மேற்பட்ட அரசர்களை ஒன்றிணைத்து ஒரு இந்தியாவாக கொண்டு வர வேண்டும் அப்படின்னு தான் நேரு அவர்கள் பட்டேலிடம் அந்த பொறுப்பை கொடுத்தார். இப்படியே எல்லார்கிட்டையும் பேச்சுவார்த்தை, சிறு அழுத்தங்கள் கொடுத்து எல்லாரையும் இணைக்கும் போது ஹைதராபாத் நைசாம் மட்டும் பாகிஸ்தான் கூடவும் பிரிட்டிஷ் கூடவும் பேச ஆரம்பித்தார். ஏன்னா அவருக்கு விருப்பம் இந்தியாவோட சேர்றது இல்லை, அவர் பாகிஸ்தானோட சேரணும்னு தான் அவருக்கு விருப்பம். இப்போ இந்தியாவின் மத்தியில் இருக்கிற ஒரு பிரதேசம் பாகிஸ்தானோட சேர்ந்தால் இங்கே செக்யூரிட்டி ப்ராப்ளம்ஸ் வரும், உள்நாட்டு பிரச்சனைகள் நிறைய வரும். அப்படின்றதுக்காக பட்டேல் அவர்கள் ஹைதராபாத் நைசாமுக்கு அழுத்தம் கொடுக்க ஆரம்பித்தார். அப்போது நைசாம் ஐநா சபை வரைக்கும் போய் முயற்சி பண்ணார். ஆனால் பிரிட்டிஷ் அரசாங்கம் அவருக்கு உதவி பண்ண முன்வரவில்லை. இப்போ பட்டேல் கடைசியாக நைசாமிடம் நீங்கள் ஒத்துழைக்கலைன்னா நாங்கள் இராணுவ நடவடிக்கை எடுக்கக்கூடும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு. அதுக்கும் நைசாம் என்கிட்ட 2 லட்சம் பேர் இருக்கிறாங்க, படை பெருசாக இருக்குது, அதனால் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள், என்ன நடக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு அவர் ஒரு சவால் விடுறார். ஸோ அதன் விளைவாக அவர் பட்டேல் பரிந்துரை பண்ணி நேரு பிரதமர் என்ன பண்ணுறாருன்னா பாகிஸ்தானுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். இப்போது எங்களுக்கு வேறு வழி இல்லாமல் நைசாம் மேலே நடவடிக்கை எடுக்க போகிறோம், அந்த ஹைதராபாத்தை இந்தியாவோட சேர்க்க போகிறோம், அதனால் அதன் விளைவாக எங்கள் தரப்பில் எந்த மத கலவரமும் வராமல் பார்த்துக்கிறோம், ஆனால் உங்கள் சைட்லேருந்து முஸ்லீம்கள்கிட்ட இருந்து எந்த கலவரமும் வரக்கூடாது, வராத மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு கடிதம் எழுதிட்டு செப்டம்பர் 13 1948 வருஷத்தில் ஹைதராபாத் மேலே போர் தொடுக்கிறாங்க. ஒரு 25,000 பேர் கொண்ட படையை ஹைதராபாத்துக்குள்ளே அனுப்புகிறாங்க. 5 நாளில் நைசாம் சரணடைகிறார். ஹைதராபாத் இதோடு இணைக்கப்படுது. அதில் உயிர் சேதங்கள் சிறிதளவு இருந்தது. அதில் ஒரு 49 பேர் இந்திய இராணுவ வீரர்கள் இறந்ததாக கூறப்படுகிறது. அதே சமயம் அந்த நைசாம் பக்கத்திலிருந்து ஒரு 100 பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்னு ஒரு தகவல். கிட்டத்தட்ட 25,000 பேரை இந்த ரசார்கர் நைசாமோட படை உள்பட கைது செய்யப்பட்டார்கள். ஸோ கடைசியாக ஹைதராபாத் இந்தியாவோட இணைக்கப்பட்டது. அண்ட் இந்த ஒருங்கிணைப்பு வேலை வெற்றிகரமாக செஞ்சதுனால அன்னையிலிருந்து பட்டேல், சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்தியாவின் இரும்பு மனிதர் அப்படின்னு அழைக்க தொடங்கினார்கள். இப்போ இதுக்கு ஆபரேஷன் போலோ அப்படின்னு ஒரு பேர் வச்சாங்க. அண்ட் வெளிநாடுகளிலிருந்து எதிர்ப்பு வரக்கூடாது அப்படின்றதுக்காக இது ஒரு போலீஸ் நடவடிக்கை, இராணுவ நடவடிக்கைன்னு சொல்லவே இல்லை. அதனால் ஆபரேஷன் போலோன்னு வச்சாங்க. இந்த ஆபரேஷன் போலோ அப்படின்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த போலோன்ற விளையாட்டு குதிரை மேலே சவாரி செஞ்சுக்கிட்டு விளையாடுற விளையாட்டு. அது பிரிட்டிஷ்காரர்களால் இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரப்பட்டது. அந்த காலகட்டத்தில் இந்த நடவடிக்கையெல்லாம் எடுக்கும் பொழுது இந்தியாவிலேயே அதிகமான போலோ விளையாட்டு எங்கே நடந்துக்கிட்டு இருந்ததுன்னா அது ஹைதராபாத்
நடந்துக்கிட்டு இருந்தது. அதனால் அந்த அதிகமாக அங்கே விளையாடக்கூடிய ஒரு இடத்த நம்ம கைப்பற்ற போகிறது ஆப்ரேஷன் போலோ அப்படின்னு பெயர் சூட்டினார்கள். இதுதான் இந்த ஆப்ரேஷன் போலோவோட கதை. நைசாமுடைய ஹைதராபாத் இந்தியாவோடு இணைக்கப்பட்ட கதை தான் ஆப்ரேஷன் போலோ. ஜெய் ஹிந்த்.